அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுனா வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். திடீர்னு ஈரான் கொஞ்சம் தாக்குதலில் இறங்கிட்டாங்க. இதற்கு முன்பாக ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி காலையிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணது, அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 3 கப்பல்கள் மீது தாக்குதல், 2 கப்பலை சிறைப்பிடிச்சிட்டாங்க. மற்றொரு கப்பல் கொஞ்சம் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இனி என்ன நிகழ்வு நடக்க போகிறது. நாளுக்கு நாள் டென்ஷன் குறையவே இல்லை, சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மெக்சிகோவில் என்ன நடந்திருக்கிறது, உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்ருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 90 பில்லியனுக்கு மேலே லோன் கொடுக்க போகிறாங்க. ஐரோப்பாவோட தேவையை நானும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐரோப்பா என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். வாக்காளர் பெருமக்களே, எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் நான். இந்த தேர்தல் நாளைக்கு வரைக்கும் இருக்குல்ல, படுஜோராக இருக்குது. அது எப்படி பாஸ் வாக்காளர் உரிமை தொகைன்னு ரொம்ப உரிமையாக சொல்கிறீங்க, தப்பு இல்லையா? தேர்தலில் பணம் கொடுக்கறதே இப்படி சொல்லலாமா அப்படின்னா, பாஸ் நான் சொல்ல பாஸ், இங்கே பாருங்கள் பாஸ், செய்தியை பாருங்கள். பாளையங்கோட்டையில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகும், அது தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மக்கள் போராட்டம். பணம் கிடைக்கவில்லை என்று கூறி வாக்காளர்கள் சிலர் வேட்பாளரின் வீட்டை நோக்கி பேரணியாக சென்றதால் பரபரப்பு. சொல்லுங்க பாஸ், அப்புறம் என்ன பாஸ், வாக்காளர் உரிமை தொகை எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் வீட்டை நோக்கியே முற்றுகை நோக்கி போகிறாங்க அப்படின்னாவே நம்ம பார்க்க முடியுது மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்றதுன்னு தெரியுது. பட் இந்த தேர்தல் வழக்கமாக நடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகமான அளவுக்கு பணபலத்தை நம்பி இருக்கிறது. வெதர் டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், 2 கட்சிகளுமே மாறி மாறி பெரிய அளவுக்கான நிதி மக்கள்கிட்ட இந்த வாக்காளர் உரிமை தொகையை வாரி வழங்கியிருக்கிறாங்கன்றது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது கோயம்புத்தூரில் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கான தொகை ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வேட்பாளருடைய நெருங்கிய ரிலேஷன் வீட்டிலலாம் பெரிய அளவுக்கு பணம் சென்னையில் எடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே வாக்காளர் உரிமை தொகைக்கு கொடுக்கப்பட்ட நிதி. ஆனால் ஒரு பக்கம் மக்கள் எங்களுக்கு இன்னும் 500 1000 வரலன்னு இது பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன். லுஃப்தான்ஸா, சுவிஸினுடைய மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அவனுடைய பேரண்ட் கம்பெனி என்ன ஆச்சுன்னா, தனது சேவையை ஒரு 20,000க்கு மேலே ஹவுல் ஃப்ளைட் அப்படின்னா சும்மா சின்ன சின்ன நகரங்கள்லாம் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ளைட் சேவையை நிறுத்திட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த விலையேற்றம் தான், அதுக்கு தேவையான எரிபொருளுக்கான விலையேற்றம் தான். இப்போ நார்மலாகவே ஃப்ளைட் டிக்கெட் அதிகம், ஆனால் இது எல்லாம் தாண்டி ஒரு வினோத நிகழ்வுன்னு பார்க்க முடிகிறது. எந்த முறையும் இல்லாத இந்த முறை மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெளிநாடுகள் இருந்து, மேபி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி ஃபுல்லாக எல்லா நாடுகள் இருந்தும் பார்த்தேன் நான். ஆஸ்திரேலியாவில் தொடங்கி ஜெர்மனி, கனடா, மேக்சிமமான நாடுகள் இருந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வீடியோவை போட்டு எங்கள் தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் கருத்தெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் ஐடி ஊழியர்லாம் இருக்காங்கல்ல, சென்னையிலேருந்தே ஓட்டு போட வரவே மாட்டாங்க. சும்மா பயங்கரமாக பேசுவாங்க செய்வாங்க, ஆனால் ஓட்டு போடவே வரமாட்டாங்க. போலிங் ஆகிறதே பெரிய ரிஸ்க்காக இருக்கும். 73%, 76% பெரிய ரிஸ்க்காக இருக்கும். பட் இந்த தடவை எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால அந்த தேவையில்லாத இறந்த வாக்காளர்கள் நீக்கினது ஒரு காரணமும் கூட. பட் இந்த தடவை இம்பாக்ட் இருக்குது, டிவிகேனுடைய இம்பாக்ட் பெரிய அளவுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து வெளியே உள்ள வரவங்க எல்லாமே நான் அதுக்கு ஓட்டு போட வரேன்னு சொல்லிட்டு பர்பஸாகவே வீடியோ போட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. பார்க்கலாம் நாளை எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுப்பதிவு வருகிறது என்று தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். நீங்கள் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற மறந்துடாதீங்க. எங்கிருந்தாலும் போயிட்டு உங்கள் ஓட்டு நம்மளோட உரிமை. இது அடுத்த 5 வருடத்திற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. யார்கிட்ட நம்ம ஒப்படைக்க போகிறோம் அப்படின்றதுலையும் மிகப்பெரிய கடமையும் நமக்கு இருக்குது. அந்த கடமையை நம்ம நாளைக்கு மட்டும் தான் எஜமானாக இருப்போம். நம்ம எஜமானாக இருந்து ஒரு கெத்தாக நம்ம தலைவரை தேர்ந்தெடுப்போமே. யார் யாருக்கு எந்தெந்த தலைவர் பிடித்திருக்கிறதோ அந்த தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போமே. அதுவும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். பார்க்கலாம்
நாளைக்கு என்ன விதமான மாறுதல் நிகழ்கிறது என்று. ஆனால் ஒரு விஷயம் பார்க்க முடியுது, இந்த சோஷியல் மீடியாவில் எக்ஸ்தலம் இது எல்லாமே கேம்பிங் மற்ற எல்லா கட்சியை விட டிவிக்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருந்தாங்க தேர்தல் ஆணையத்தில். தேர்தல் ஆணையம் நேற்று 6 மணியோட எலெக்ஷன் பிரச்சாரம் முடியணும் அப்படின்னு பண்ணாலும் தொடர்ந்து ஆன்லைனில் வந்து பெரிய அளவுக்கு கேம்பிங் பண்ணுறாங்க, இது தவறான முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்றதுலையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு கேம்பிங் வந்து அந்த சோஷியல் மீடியாவில், அது இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தோன்னா மிக அதிக அளவுக்கு பார்க்க முடிகிறதுன்னு தென்படுகிறது. ஸோ அதனால் இந்த தேர்தல் களம் என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறாங்க. 5 முனை போட்டி. இந்த 5 முனை போட்டியில் அப்பாவும் அம்மாவும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்கன்றதும் பெரிய எதிர்பார்ப்புமே இருக்குது. என்ன, நான் 5வது நபரை சொல்கிறேன், நான் 4 நபர் யாருன்னு தெரியும், அதையும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அப்பா அம்மாவும் என்ன விதமாக தாக்கம், மேபி அடுத்து அவங்க முதல்வர் தேர்ந்தெடுக்கிறது கூட தயாராகிட்டாங்க. யார் நம்ம முதல்வராக உட்கார வைக்கலான்னு ஒரே பயங்கர டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. அம்மா ஒருத்தர் சொல்கிறாங்களா, அப்பா ஒருத்தர் சொல்கிறாங்களா, அதனால் எல்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் என்ன நிகழப்போகிறது என்று. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குல்ல, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறோம்னு பெரிய ஒரு லிஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து ப்ரிடிக்ஷன், உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் வெளிநாட்டில் நடக்கிற எலெக்ஷன் எல்லாமே நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக சொல்ல முடியுது. இங்கே கூட என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து கிட்டத்தட்ட கெஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் நாளைக்கு எல்லாமே தேர்தலெலாம் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நான் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரெல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன தாக்கம் என்ன இருக்கிறது அப்படின்றத கெஸ் பண்ணலாம், கொஞ்சம் நோட்டம் இடலாம். எக்ஸிட் போலும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கெஸ் பண்ணி சொல்லலாம் யார் வரப்போகிறாங்கன்றதையும். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சம் ஈரான் கிட்ட போயிடலாம். இது நான் இத்தனை நாள் பேசக்கூடாது தமிழக அரசியலை பற்றி அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ கொஞ்சம் இருக்கிற நிகழ்வுகள் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், நம்ம ஓட்டு போகிறதுக்கு நெருங்கிட்டோம். ஜனநாயக கடமையை ஆற்றும் போது ஸோ எல்லோரும் ஜனநாயக கடமையை ஆற்றணும் இல்லையா, எல்லோரும் தனக்கு பிடித்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அதற்காக உங்களிடம் உரையாற்றும் வந்தேன். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா ஈரான் கிட்ட போயிடலாம். ஈரான் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி காலையிலிருந்து தொடர்ந்து அந்த ஓமன் ஸ்டேட் ஆஃப் ஓமன் இருக்கு இல்லையா, கீழே ஹார்முஸ் கீழே அந்த பகுதியை அமெரிக்கா தன் பக்கம் கொண்டு வந்ததுலேருந்தே இது ஒரு வகையான யுத்தம் சொல்லிட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு 3 கப்பல் வழக்கமாக எச்சரிக்கை கொடுப்பாங்க, திருப்பி அனுப்புவாங்க. இந்த தடவை ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, எச்சரிக்கை கொடுக்காம டைரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறம் 2 கப்பல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரான் வலுக்கட்டாயமாக தனது துறைமுகத்து பக்கம் வந்து கொண்டு போகிறாங்க அந்த 2 கப்பல்களை. அதுக்கு தான் ட்ரம்ப் தனது சோஷியல் மீடியாவில் என்ன போட்டிருந்தாருன்னா, ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணால் பேச்சுவார்த்தைக்கு வரேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காந்து உடன்பட்டால் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணுறேன்ற, அவ்வளோதான் வித்தியாசம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாங்கன்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. பட் அவருடைய எக்ஸலத்துலலாம் இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்ற நான் 2 நாளாக உணர்ந்துட்டேன். ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர், இதுக்கப்புறம் அவர் யாரும் பிடிச்சி இழுக்க முடியாது போல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த 3 கப்பல்கள் மீது தாக்குதல் இல்லையா, அந்த 3 கப்பல்களில் யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் UKMTO வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று MSC ஃப்ரான்சிஸ்கோ, 2வது பார்த்தீங்கன்னா எப்பாமினோட்ஸ். இந்த 2 கப்பல்களும் ஒன்று வந்து 8 நாட்டிக்கல் மைலும் இன்னொன்று 15 நாட்டிக்கல் மைலும் வெஸ்ட் ஆஃப் ஓமன்லேருந்து இந்த ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு. IRGC என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து வார்னிங் கொடுத்தோம், அந்த வார்னிங் அவங்க மதிக்கலை, எங்களை கிராஸ் பண்ணி போனனால இந்த தாக்கல் நடத்தணுன்றாங்க. சரி, தாக்குதல் கொடுத்த ஈரான் பட் முழுமையாக தன்வசப்படுத்துகிறது அந்த 2 கப்பல்களையும். தன்வசப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த மாலுமிகளையும் வந்து சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க ஈரான் தரப்பில். இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அங்கே ஏற்கனவே மும்மூர்த்திகள் ரொம்ப புஸ்ஸுன்னு அங்கே டென்ஷனாக இருப்பாங்க. இன்னும் சர்வதேச கடல் பகுதியை இந்த மாதிரி தாக்கல் நடத்துகிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்களே தெரியல அப்படின்னு பதற்றமெல்லாம் அடைய வேண்டாம். இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நாளுக்கு நாள் முற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 நாடுகளுமே யுத்தங்களை தவிர்த்து பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி யுத்தங்கள் தொடருமா அப்படின்னா தொடர்ற மாதிரி தான் தெரியுது. அதையும் நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. இந்தியா தனது கப்பல்களை சேஃபாக கொண்டு வருவதற்காக 7 இந்தியனுடைய நேவி வார்ஷிப்பை நம்ம நிறுத்தியிருக்கோம் ஒட்டுமொத்தமாக கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில். இது வரைக்கும் நம்ம 14 ஷிப் அங்கே ஸ்ட்ரக் ஆகி ஒட்டுமொத்தமாக அங்கே நின்றுட்டுருக்கு.
அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷிப் வந்து டிஷ் கரிமான்ற ஒரு கப்பல் வந்து இப்போ மும்பை நோக்கி வந்து கொண்டு வந்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய கப்பலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக லார்க் ஐலாண்டு பக்கத்தில் ஒரு கப்பல் ஒன்று ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மேபி நாளைக்கு நகர்ந்து வருதா அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஈரான் ஒத்துழைக்கிறாங்க, இனி எந்த அளவுக்கு நகர்ந்து வரப்போகுதுன்னு தெரியல. ஒன்று. இரண்டாவது, யூஏ என்ன பண்ணுறாங்க, யூஏஇ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறதுல இல்லை பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய சுணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போர்க்காலங்களில் எங்களுக்கு டாலர் லிக்விடேட் வந்து அதிகம் நாங்கள் பண்ணிட்டோம். எங்ககிட்ட இப்போ போதிய அளவுக்கு அந்த பெண்டிங்னா அந்த ஸ்டாக் இல்லை பேங்க்கில். நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்பு வந்து அமெரிக்காவுடைய ட்ரெஷரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பேங்க்குடைய ரிசர்வ் வந்து அதிகரிக்கிறாங்க. அதாவது நம்ம கிரெடிட் கார்டில் லிமிட் வந்து நம்ம 1 லட்சம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த லிமிட் ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு நில் பண்ணும்போது அமெரிக்காவுடைய பேங்க் என்ன பண்ணுறாங்க, அது 5 லட்சமாக உயர்த்துற மாதிரி அவங்களுக்கு 1 ட்ரில்லியனாக உயர்த்தி கொடுக்குறாங்க. யூஏஇ என்ன வார்னிங் கொடுத்தாங்கன்னா, எங்ககிட்ட டாலர் கையிருப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் கிரெடிபிலிட்டி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் யுவானில் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. நாளைக்கு பெட்ரோல் டாலரே வந்து ஒழிஞ்சிரும். நீங்கள் என்ன ஒரு கஷ்டத்துக்காக நீங்கள் பாடுபடுறீங்களோ, என்ன ஒரு ரிஸ்க்குக்காக இப்படி ஒரு யுத்தத்தை எல்லாம் நீங்கள் தொடங்குனீங்களோ, இல்லை இந்த பூ உலகில் இந்த அமைதியற்ற தன்மை எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணமே இந்த பெட்ரோல் டாலர்ன்ற ஒரு கான்செப்ட் தான். அதை நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு மறைமுகமாக செல்லமாக ஒரு வார்னிங் கொடுத்தாங்க யூஏஇ. உடனே ஓடி வந்து அந்த பெட்ரோல் டாலரனுடைய டாமினேட் அதிகம் பண்ணுவதற்காகவும் சீனாவுடைய யுவானை குறைப்பதற்காகவும் தனது லிக்விடேட்டை அதிகம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. தொடர்ந்து ஈரான் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ வீடியோ மூலிமா. ஏன்னா ட்ரம்ப் வந்து எதிரில் யாருமே இல்லைனாலும் அவர் உட்காந்து கேம்பிங் பண்ணிட்டுக்கிறார். என்னப்பா எல்லாம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டீங்களா, வாப்பா சைன் பண்ணலான்ற மாதிரியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாராம். தொடர்ந்து மனநோய்க்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் வந்து ஈரான் அதிகமாக டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரான் ஐ திங்க் ட்ரம்ப் இதுக்கு மேலே வேறு யாராலையும் டீஸ் பண்ண முடியாது. அவர் உணர்றாரா என்னன்னு தெரியல, கண்டிப்பாக உணர்ந்திருப்பார். ஈரான் உங்களை கடுமையாக ஓட்டுறாங்க, உங்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்னே கிட்டத்தட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இடியட்ன்ற வார்த்தையெல்லாம் கடுமையாக பிரயோகிக்கிறாங்க. எனக்கு இது ட்ரம்ப் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இன்னைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்க முடிஞ்சுது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து இவர் இந்த யுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பயந்துட்டாங்க, யுத்தம் தொடங்குறதுக்கு பயப்படுறாங்க, தோல்வியை ஒத்துக்காமல் இப்படி ஒரு பதிலான உடனே இன்னைக்கு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. உடனே ட்ரம்ப் ஓடி வந்து யூ ஃபேக் மீடியாஸ், ஃபேக் நியூஸ் ஆல்வேஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுக்கிறீங்களே, எங்களோட வெற்றி பற்றி உனக்கு தெரியுமா, அச்சா பொச்சா ஹோச்சான்னு போட்டிருந்தாரு. அப்போ எனக்கு சந்தேகமாக இருந்தது, இதெல்லாம் கரெக்டாக தெரியுற உங்களுக்கு அங்கே ஈரான் உங்களை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட மென்டல் ரேஞ்சுக்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லா தலைவர்களுமே அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க ட்விட்டர்லேருந்து எல்லாமே பார்க்க முடியுது. பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகிறது தெரியல. ஆனால் ஒரு விஷயங்க, அவ்வளோதான், தலைவர் களத்தில் இறங்கிட்டார். ஏன்னா காலையில் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு, எங்களுக்கு வந்து இல்லை பாட்டியும் பேரனை தான் வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் ஓடி வந்துட்டார். எல்லாம் இஸ்ரேல் கிளம்பு, ஏரியா விட்டு கிளம்பு, நான் வரதுக்குள்ளே கிளம்பிட, அதுதான் நல்லது, அதுதான் அதி உத்தமமும் கூட, உடனடியாக கிளம்பிவிட வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதை விட பெரிய ஆச்சரியங்க, ஒரு உலக தலைவர் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இத்தனை நாள் இருப்பாரா அப்படின்னா அது வந்து மில்லை அவர்களுக்கு தான் பொருந்தும். அர்ஜென்டினாவோட அதிபர் மில்லை, அவர் பிள்ளைகளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் இங்கே நன்மை செய்து கொண்டிருக்கிறேன்ட்டு பாஸ் 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பாஸ் இன்னுமே அங்கே தான் பாஸ் இருக்கிறாரு. நான் நினச்சேன் ஏதோ ஊருக்கு போயிருப்பாருன்னு நினச்சேன். நான் மனுஷன் அங்கே இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் டே செலிப்ரேஷன்லேருந்து எல்லாத்திலையும் கலந்துக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இஸ்ரேல் பிரஜையாகவே மாறிட்டார். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஏப்பா நான் இங்கேயே வாழ்ந்துக்கிட்டுமான ரேஞ்சுக்கு இருப்பார் போல. மனுஷன் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸை போட்டுக்கிட்டு அடடா அங்கேயே வாழ்ந்துட்டார். நான் நினச்சேன் கிளம்பியிருப்பார் நினச்சேன். பாஸ் 3 நாள் இன்னும் 2 நாள் பிளான் இருக்கிறாராம். எனக்கு தெரிஞ்ச ஒரு உலக தலைவராக இருக்கும்போது இத்தனை நாள் ரொம்ப நாள் ஒரு நாட்டுக்குள்ளே தங்கியிருப்பது இதுவே முதல் முறைன்னு நினைக்கிறேன் நான். நேற்று மெக்சிகோவுக்குள்ளார ஒரு சிஏ ஆப்ரேஷன் ஒன்று, அதாவது ஒரு ட்ரக் லேப் ஒன்று, அந்த ட்ரக் லேப்பை முழுமையாக அழிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த சிஏ ஆஃபீஸர் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் கிளாடியா ஷென்பம் அவர்கள் வந்து இன்றைக்கி விளக்கங்களை கேட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்ட. எப்படி நீங்கள் சிஏ ஆப்ரேஷனை எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு ட்ரக் ரிசர்ச் லேப்பை நீங்கள் அழிச்சிட்டு ரிட்டர்ன் போகும்போது இறந்துருக்கிறாங்கன்னு எப்படி நீங்கள் தைரியமாக சொல்லலாம்? அதுக்கான விசாரணைகளை உத்தரவிடுங்க. அமெரிக்கா தொடர்ந்து தனது இறையாண்மையை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான தனது எதிர்ப்பையுமே வந்து பதிவு செய்திருக்காங்க. ஐரோப்பா வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. நிறுத்துங்கள்,
இஸ்ரேலுக்கு முழுமையாக வியாபாரத்தை அனைத்தனையுமே நிறுத்தணும், கம்ப்ளீட்டாகவே தடை விதிக்கணும்ட்டு 4 நாடுகள், ஸ்பெயின், பெல்ஜியம், இந்த 2 நாடுகள் முன்னிலைப்படுத்தி மொத்தமாக ஒரு 4 நாடுகள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தில் ஜெர்மனி அண்ட் இத்தாலி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்த நிப்பாட்டு, என்னதான் அவங்களுக்கு நம்மளுக்கு எதிரிகளாக இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள், அவங்க மீது நீங்கள் தீர்மானத்தை கொண்டு வரலாமா, அப்போல்லாம் பண்ணக்கூடாதுவா அப்படின்னு அவங்க தீர்மானம் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் அதே 90 பில்லியனுக்கான லோனு கொடுக்கலாமா உக்ரைனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். மேபி நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பரிசீலனை பண்ண போகிறாங்க. ஜெலன்ஸ்கிக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு, 90 பில்லியன் நாங்கள் லோனு கொடுக்கணும் அப்படின்னா ட்ரூசா பைப்லைன் உக்ரைன் வழியாக கடந்து வரதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு சரி பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை இருந்து அது செயல்பட தொடங்கிடுச்சு. அது கொஞ்சம் வந்தது அப்படின்னா ஹங்கேரி வந்து ரஷ்யாவுடைய மிக முக்கிய கேஸ் அண்ட் பைப்லைன் இந்த பக்கம் வருது, ஹங்கேரி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அது இல்லாமல் அந்த ஹங்கேரியிலிருந்து மற்ற நாடுகளுக்கும் போகும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, கேஸ் அண்ட் பெட்ரோலோட விலை எல்லாமே விலை அதிகமாக இருக்கிறதுனால நான் ட்ரூசா பைப்லைனை சரி பண்ணிட்டேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எனக்கு 90 பில்லியனுக்கான லோனை வந்து சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஜாப்ரோசியா பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட உக்ரைனோட குழந்தைகள் ரஷ்யாவில் இருக்காங்க. அவங்கள மீட்டு வரதான் எங்களோட முதன்மையான பணி. மீட்டுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் எங்களோட போராட்டங்கள் தொடரும் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறது ஐரோப்பா. யூகேவுக்குள்ளார 2008க்கு பின்னாடி பிறந்தவங்க யாரும் இனி புகைப்பிடிப்பதை முழுமையாக தடை விதிக்கிறாங்க, கம்ப்ளீட்டாகவே தடை விதிக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் அதுக்கான ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. கிங்குக்காக வெயிட்டிங், மன்னர் மட்டும் சைன் பண்ணிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் ஒப்புதலுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சட்டம். 2008க்கு அப்புறம் கிட்டத்தட்ட புகைப்பிடிச்சாங்கன்னாவே சிறை தண்டனை போகிற அளவுக்கான ஒரு தண்டனையை கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தென்சீன கடல் பகுதியில் அது யுத்தம் ஷிஃப்ட் ஆகுது. சீனானுடைய மீன்பிடி கப்பலை கொஞ்சம் சொல்லி கேட்காம அவங்க இந்தோனேஷியா என்ன பண்ணுறாங்க, ப்ளோ அதாவது தாக்குதல் நடத்தி சிதறடிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய மாலுமிகளை எடுத்துக்கிட்டு, மீன்பிடி கப்பல்களை எடுத்துக்கிட்டு மீதி கம்ப்ளீட்டாக ப்ளோ பண்ணுறாங்க. சீனா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்கள் கைது பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் கப்பலை அழிப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. ஏற்கனவே இந்தோனேஷியா பக்கத்தில் அமெரிக்கா பெரிய அளவுக்கு நெருங்கி இருக்கிறது. அமெரிக்கா கொடுக்குற தைரியத்தில் நீங்கள் கொஞ்சம் துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சீனா வார்னிங் கொடுத்துருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.